வெல்கம் அனந்தானா சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி ஓட்ஸு ரவா தோசை செய்ய போகிறோம். அதுக்கு வேண்டியது ஓட்ஸை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். ஓட்ஸை எடுத்து வச்சுட்டு அதை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக ஆக்கி வச்சுக்கிறோம். அதோட இப்போ 1 கப்பு ஓட்ஸ் பவுடர் எடுத்துக்கிட்டோம்னா 1/2 கப்பு ரவா, 1/2 கப்பு அரிசி மாவு, கொஞ்சம் உப்பு, இப்போ இதோட கொஞ்சம் ஜீரகம், இஞ்சி, கொத்தமல்லி, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சம் மிளகுத்தூள், நம்ம முழு மிளகா போடுவோம் ரவா தோசைக்கு. இதுக்கு பொடி பண்ணி போட்டுடுறோம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கணும். முந்திரி பருப்பு நம்ம நல்லா பொடியாக வச்சு போட்டோம்னா இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஊறணும். ஏன்னா ரவா போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்காக. அதுக்குள்ளே தோசைக்கல்லை போட்டு நம்ம ஹீட் பண்ணி வச்சுக்கிறோம். ஊற்றுறப்போ நல்லா ஹீட்டாக இருந்தால் தான் சல்லுன்னு வரும் ஊற்றுறதுக்கு. நல்லா ஊறிடுச்சு. இப்போ தோசைக்கல் சூடு ஏறிடுச்சு. இப்போ எண்ணெய் தடவுறாங்க. ஆயில் டிஸ்பென்சர் இந்த இட்லி தட்டுக்கு இது மாதிரி தோசை கல்லுக்கெல்லாம் சும்மா கொஞ்சமாக மேலே தூக்காது, கீழே இறக்கி வச்சே செய்யணும். இது எண்ணெய் ஊற்றி நம்ம இது மாதிரி ப்ரஷ்ஷை அவங்களே கொடுத்துருப்பாங்க. நம்ம இட்லி தட்டுக்கு கூட ஒரு செட்டு ஊற்றிட்டு இதுலேயே எண்ணெய் ஊற்றுறதே எப்படி இறங்கிடும். தோசை கல்லுக்கும் இது மாதிரி தடவிக்கலாம். தடவிட்டு நம்ம எல்லா வேலையும் செய்யணும். இதுக்கு மூடியும் இருக்குது. ஒவ்வொரு சமயம் கொஞ்சம் லூஸாக இருக்கையில் இது லேசாக சாக்கையில் எண்ணெய் கொஞ்சம் வழிராப்பில் இருக்கும். அதுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, ஒரு ரப்பர் பேண்டை டைட்டாக இருக்கிறதுக்காக, ரொம்ப வலியாது அவ்வளோதான். ரப்பர் பேண்டை நல்ல சுத்தமான ரப்பர் பேண்டை இந்த இடத்துல போட்டோம்னா வாசர் மாதிரி அமைஞ்சிருது. அதனால் ரொம்ப ஒழுவாமல் இருக்கும். இதில் ஃபுல்லாகவும் ஊற்றக்கூடாது, ஒரு பாதிக்கு மட்டும் ஊற்றி இது மாதிரி செஞ்சு இந்த இப்போ தோசை ஊற்றலாம். எல்லாம் கலக்கியாச்சு. பாருங்கள், தண்ணியாக இருக்க தான் நல்லது. தண்ணி எந்த அளவுக்கு இருக்கணும் பாருங்கள், தூக்கி காட்டுங்க. அப்படி இருக்கணும். இப்போ இந்த கிளாஸில் ஊற்றிக்கிறாங்க. கேப்பே இல்லாமல் ஊற்றிக்கணும். இன்னும் பெருசாக வேணாலும் ஊற்றிக்கலாம். இதுக்கு எண்ணெய் நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம்னா நல்லா முறுன்னு வரும். சூப்பராக வரும். பொதுவாக ரவா தோசைக்கு செய்கிறத விட இது ஓட்ஸில் நம்ம செய்கிறோம். உடம்புக்கும் நல்லது, சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு சாம்பார், பாசிப்பருப்பு சாம்பார் தொட்டுக்கிறதுக்கு மிளகாப்பொடி இருக்குது, தேங்காய் சட்னி இருக்குது. பாருங்கள், நல்லா வந்திருக்குது. இப்போ திருப்பி போட்டுடலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா முருகலாக டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். அனந்தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை மறந்துடாமல் அமுக்குங்க. உங்களுடைய கமெண்ட்ஸு இதுக்கு சொல்லுங்கள். எங்களை ஒவ்வொருடைய வீடியோவும் பார்த்துட்டு ரசித்து கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்குது. அதை படிக்க எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமும், இன்னும் தினமும் புதுசாக செய்யணுன்னு ஆசையும் இருக்குது. உங்களுடைய ஆதரவு எப்போதும் எங்களுக்கு வேணும். அனந்தானா வியூவர்ஸ்க்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். பாய்.